தாவேக்கா அரசு மேல ஒரே நாள்லயே பல புகார்கள். தாவேக்கானுடைய பலம் என்பது அந்த இளைஞர்களை வசியப்படுத்துவது, மூளை செலவை செய்வது, கேட்ட கேள்விக்கு நம்ம ஒன்று கேட்டால் வேற ஒரு பதிலை சொல்லி கடந்து போகும். ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அந்த ஒத்தால எதிர்த்து ஆயிரக்கணக்கில் நீங்கள் பதில் சொல்லி ஆபாசமாக பேசி உங்கள் ஆசையெல்லாம் தீர்த்திக்கிட்டீங்க. இப்போது செயலில் பாலியல் சென்டல் பண்ணுறவங்களுக்கு கொள்றவங்களுக்குலாம் அரசு அதுவும் சொந்த கட்சிக்காரங்களே 1 2 கிடையாது, இது மாதிரி ஒரு 4 5 வந்துருச்சு. அப்போ என்ன விதமான மாற்றம் இது? காவல்துறைக்கு பொறுப்பேற்கிறது முதலமைச்சர், சிறைத்துறைக்கு நிர்மல்குமார். எல்லாத்துக்கும் செய்தியாளர் சந்திக்கிறாரு, விளக்கம் கொடுக்கிறாரு. முதலமைச்சர் கடந்த முறை லாக்அப் மரணத்தப்போ அவரே போராடினாரு, அஜித்குமார் வீட்டுக்கு அவரே நேரடியாக போனார். இப்போ இவர் ஆட்சியிலையும் இது நடக்குது அப்படின்னா இது எப்படி இருக்கு? நீங்கள் சொன்ன மாதிரி அஜித்துக்கு போனார், அனிதா வீட்டுக்கு போனார், அதுக்கப்புறமா தூய்மை பணியாளர்களை வீட்டில் கூப்பிட்டு பார்த்தாரு, அதுக்கப்புறம் இறந்து போனவங்கள ஹோட்டலில் கூப்பிட்டு பார்த்தாரு, எல்லாம் பார்த்தாருல. இதுக்கப்புறம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? முதலமைச்சர் ஆயாச்சு. இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையே நீங்களே வச்சுன்னுக்கிறீங்க. ஏதோ ஊரில் எவ்வளோ இடத்துல குடிக்க தண்ணி இல்லாமல் இப்போ பிரச்சனை வருது தெரியுங்களா? இந்த லட்சணத்தில் முதலமைச்சர்கிட்ட இருக்குது அந்த துறை. இதுவரையிலும் எந்த முதலமைச்சருமே உள்ளாட்சி துறையை வச்சுக்கிட்டதே கிடையாது கையில். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், அதனுடைய தன்மை தெரியும், அதில் எவ்வளோ வேலை இருக்குது, அதுக்கு எவ்வளோ உழைக்கணும், அதில் எவ்வளோ வில்லங்கம், எவ்வளோ பிரச்சனை, நல்லது கெட்டது, மக்களுக்கு என்ன தேவை தெரியும். தெரிஞ்ச காரணத்தினால வச்சுக்கல. உங்களுக்கு தெரியாது, வச்சுக்கினீங்க. இப்போ அனுபவிக்க போகிறீங்க. என்னோட முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி ஊழல் குற்றவாளி, குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் திருட்டுப்பட்டம் யாரும் வாங்கினது கிடையாது. எதுக்கு இப்படி ஒரு அரசியல் பண்ணுவானே? 5 நாள் இல்லை 6 நாள் இங்கேயே மெட்ராஸ்லேயே உட்காந்துருந்தாருன்னா இங்கே கோயம்புத்தூரோட அமைப்பு, சேலத்தோட அமைப்பு, மதுரையோட அமைப்பு, ராமநாதபுரம் பிரச்சனை, கன்னியாகுமரி பிரச்சனை எப்படி சார் இவருக்கு புரியும்? ஜெயலலிதாவெல்லாம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும்போது போகிற இடத்துலலாம் மனு கொடுப்பாங்க, வாங்குவாங்க. ஒரு ஐடியா இருந்தது. அவங்க கொள்கை பரப்பு செயலராக இருக்கும்போது தமிழ்நாடு பூரா சுற்றிருக்காங்க 2 வாட்டி. அப்புறம் அந்த சத்துணவு விஷயத்தை பாப்புலர் பண்ணுறதுக்கும் கேம்பெயின் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 3 பிரச்சாரத்துக்கு ஃபுல் ஃப்ளெஜ் போனாங்க. கலைஞர் கேட்கவே வேணாம், டெல்டாலாம் கையில் இருக்கும். விஜய் சார் அந்த மாதிரி மாவட்டத்தில் அந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன வியாபாரம் ஆகுது, என்னென்ன பிரச்சனை. ஒளி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சியில் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேக்கா அரசு மேலே ஒரே நாள்லேயே பல புகார்கள். பழனி கோயில் நிலம் தொடர்பாக தவறு நடந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு ஒரு சார் பதிவாளர் இடைநீக்கம் செஞ்சுருக்காங்க. திமுக அது எப்படிங்க இவ்வளோ பெரிய சொத்தை ஒரு ரிஜிஸ்டாரவே பண்ணிட்டாரா, இதுக்கு மேலே வரைக்கும் லிங்க் இருக்குன்னு அவங்க ஒரு புகார் எழுப்புறாங்க. தமிழகத்தை உழுக்கிற திரும்ப லாக்அப் மரணம், சிறை மரணம் நேற்று ஒன்று நடந்திருக்கு. 3 காவலர்களை கைது பண்ணியிருக்காங்க. தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர் லஞ்சம் வாங்குற வீடியோ நேற்றுலேருந்து இதாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு சென்சேஷனலாக போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட தாவேக்காவும் அந்த நார்மல் அரசியல் கட்சி நார்மல் இடம் அப்படி நோக்கி நகருதுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம அப்படி எடுத்துக்கணும்னா அவங்க அதை இன்ஸ்டாவில் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு 2 செய்தி இல்லை 4 சம்பவத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க 30 வீடியோ போடுவாங்க. 30 வீடியோ பெருசா இல்லை 4 சம்பவம் பெருசா? 30 வீடியோ தான். 30 வீடியோ தான் பெருசு. இந்த 30 வீடியோவை ஒரு 30 லட்சம் பேர் பார்க்குற மாதிரி வைரல் பண்ணுவோம். அதனால் இப்போ ஒரு மூதாட்டி அவர்கள் இறந்துருக்கிறாங்க, கொலை சம்பவம் நடந்திருக்குது, இல்லை லாக்அப் மரண டெத்து, இதெல்லாம் பேசும்போது அவங்களுக்கு வச்சுங்க, அதாவது தாவேக்கானுடைய பலம் என்பது அந்த இளைஞர்களை வசியப்படுத்துவது, மூளை செலவை செய்வது, கேட்ட கேள்விக்கு நம்ம ஒன்று கேட்டால் வேற ஒரு பதிலை சொல்லி கடந்து போகுது. ஸோ இதை ஒரு வியூகமாக அமைச்சதும் இல்லாமல் அந்த வியூகத்தில் அவங்க தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்போது இந்த குதிரை பேர் அரசியலை தாவேக்கா பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கிட்டனா கேட்டிருந்தீங்கன்னா, சார் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு சார், விஜய் சார் 250 கோடி படத்தை விட்டுட்டு வராருன்னா அவர் ஏதோ ஜனங்களுக்கு செய்யறதுக்கு தான் வராருன்ற மாதிரி தான் பேச போகிறார். இப்போ நீங்கள் போய் கேட்டிங்கனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ ஆர்வமாக சொல்ல மாட்டாங்க, இப்போதானே வந்திருக்கிறாரு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ கன்னியாகுமரி லாக்அப் டெத்து, அப்புறம் பாலியல் சென்டல் பிரச்சனை வருது, லஞ்சம் ஒரு 1,30,000 ஒருத்தர் வாங்குறாரு, கட்சிக்காரரு நடவடிக்கை எடுக்கணும், அதெல்லாம் நடவடிக்கையெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நடவடிக்கை எடுத்தால் இந்த தப்பெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். தப்பை ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனதைரியமோ ஒரு கான்ஃபிடென்ஸோ வேணும். அது தாவேக்கா கட்சிக்கு கிடையாது. ஏன்னா 200 கிராம் குட்கா வச்சிருந்த ஒரு ஆளே லாக்கப்புள்ள கூட்டின்னு போய் வச்சு உரின்னு உரிச்சு இறந்தே போயிட்டாப்புல ஆள். அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் வச்சிருந்தாரா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது, விசாரணை கைது. ஆனால் இப்போ இவங்க இதே திமுக ஒருவேளை ஆட்சியில் இருந்ததுன்னா தாவேக்கா இந்த நேரத்துக்கு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கோம், இன்னும் எத்தனை மரணங்கள், இன்னும் எத்தனை லாக்அப்பு, விஜய் அவர்களே நேராக பேசியிருப்பாரு, எல்லாம் பண்ணியிருப்பாரு. இப்போது
பெண்களை தாவேக்கால இருக்கிற பெண்களை வந்து அவதூறாக பேசிட்டாரு ஐயா பொன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி ஆஃபீஸ்க்கு விஜய் சாரே போனார். அதை பேசினதுக்கு என்ன வார்த்தை. இப்போது சம்டைம்ஸுங்க 2 பொருள் இருக்குது. தீனால் சுட்டப்பொன் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு. இப்போ வார்த்தைக்கு வந்து ஒரு வலி இருக்குது. வார்த்தை வந்து ஒரு காயத்தை ஏற்படுத்த நான் அதை மறுக்கலை. ஐயா பொன்ராஜ் பேசினது என் பார்வையில் வந்து அது புத்தி கூர்மையான ஒரு வாதம் அல்ல. நன்கு படித்தவர், நல்ல அதாவது இஸ் அன் இன்டெலெக்சுவல் பர்சன். நான் மதிக்கக்கூடிய நபர்களில் அவர் ஒரு முக்கியமானவர். ஆனால் அவருக்கு என்ன அன்றைக்கி ஆச்சு, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சா, இல்லை அவரு ஒரு டிப்ரெஷனில் இருந்தாரா, என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. ஆனால் அவர் பயன்படுத்தின அந்த சொல்லாடலில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அதுக்கு தாவேக்கை ஆற்றின எதிர்வினை இருக்கு இல்லையா, டிஜிபி ஆஃபீஸ் போகிறது, பொன்ராஜை பற்றி இன்ஸ்டாவில் போடுறது, அவர் குடும்பத்தை வலிச்சு ஆபாசமாக பேசுறது, வண்டியாக பேசுறது. அவர் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அந்த ஒத்தால எதிர்த்து ஆயிரக்கணக்கில் நீங்கள் வந்து பதில் சொல்லி ஆபாசமாக பேசி உங்கள் ஆசையெல்லாம் தீத்திட்டீங்க. அதுக்கப்புறமா வழக்கு தொடரப்பட்டு இன்னும் வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு அவர் போனால் மணிக்கணக்கில் அவரை விசாரிக்கிறன்ற பேரில் அவர் உட்கார வைக்கிறது, அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. கோர்ட்டை பற்றி தீர்ப்பு அது வரப்போகுது என்னன்றது கோர்ட்டுக்கு தெரியும். பட் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு நீங்கள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தது தாவேக்கா. இன்றைக்கி வந்து பாலியல் சீண்டல் வந்து வண்டியில் போகிறவங்கள போய் பண்ணுறான், சேட்டை பண்ணுறான், செயல் அது சொல்லு, இது செயல். இப்போது செயலில் பாலியல் சீண்டல் பண்ணுறவங்களுக்கு கொள்றவங்களுக்குலாம் அரசு வந்து அதுவும் சொந்த கட்சிக்காரங்களே 1 2 கிடையாது, இது மாதிரி ஒரு 4 5 வந்துருச்சு. சட்டமன்றத்தில் பேசியாச்சு, பாராளுமன்ற எம்பி வந்து அதை பதிவு பண்ணுறாங்க. ஆனால் வந்து பெருசாக வந்து ஒரு பெரிய நடவடிக்கையோ, சும்மா நாம்கே வாசத்துக்கு ஒரு ஒரு சிஎஸ்ஆர் நாம்கே வாசத்துக்கு கட்சியிலேருந்து நீக்கிற மாதிரி ஒரு இது. ஆனால் அவங்க பார்த்தா கட்சியில் தான் இருக்கிறாங்க, கட்சிக்காரங்களோட தான் பழகுறாங்க, போகிறாங்க வராங்க. அப்போ என்ன விதமான மாற்றம் இது? அதான் அது வந்து இந்த விளம்பர மாடலில் போயிட்டுருக்குது. பஞ்சு டைலாகாக பேசி ஆட்சியை காப்பாற்ற வைக்கிற வித்தை தெரியும். இந்த வித்தைக்கு இன்னும் காலாவதி ஆகாது, உடனே இது போகும். மக்கள் வந்து இன்னும் சிந்திக்கலாம் ஆரம்பிக்கலை. ஒரு சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் மக்கள் சிந்திக்கிறாங்கன்னு, மக்கள் சிந்திக்கிற மாதிரி தெரியல. விஜய் சார் நாளைக்கு ஒரு வீடியோ போட்டார்னா, நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் பண்ணீங்கல்ல பிரச்சாரம், அதாவது கேள்விகள்லாம் கேட்குறாங்க இல்லையா திமுக சைடில் அதிமுக சைடில், அதெல்லாம் வந்து புசு புசுன்னு ஆகிடும். எங்கள் அண்ணனோட மாஸ் அப்படி. இந்த லாக்அப் டெத் விவகாரத்தில் 19 இடங்களில் காயம்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. 3 காவலர்களையும் கைது பண்ணிட்டாங்க. காவல்துறைக்கு பொறுப்பேற்கிறது முதலமைச்சர், சிறைத்துறைக்கு நிர்மல்குமார். எல்லாத்துக்கும் செய்தியாளர் வந்து சந்திக்கிறாரு, விளக்கம் கொடுக்குறாரு. முதலமைச்சர் கடந்த முறை லாக்அப் மரணத்தப்போ அவரே போராடினாரு, அஜித்குமார் வீட்டுக்கு அவரே நேரடியாக போனார். இப்போ இவர் ஆட்சியிலையும் இது நடக்குது அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிறது சார்? சரி, என்னோட தேவைக்கேற்று தான் அரசியல். என்னோட தேவை என்ன, முதலமைச்சர் ஆகணும். பூர்த்தி ஆயிடுச்சா, அப்புறம் என்ன, எதுக்கு இப்போ நான் போனோம் சார்? நீங்கள் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு போனாரா? ஏன் போகல? ஒருவேளை நம்ம ஆட்சி வந்தால் இவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு போகல. இல்லை, இது போனால் வந்து ஒரு 10 லட்சம் ஓட்டு கண்டிப்பாக வரும். இப்போ இதே 10 லட்சம் தூய்மை பணியாளர் இருந்தாங்கன்னா போயிருப்பார். ஓகே. முதல்வர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் போராட்டம் பண்ணும்போது போய் ஜூஸ்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்தாரா? காலவரைய போராட்டம்லாம் இருக்காதிங்க, வரப்போகிறது நம்ம ஆட்சி வந்தோடனே உங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் உறுதி. அரசு ஊழியர்களுக்கு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி திமுக தான் இப்படிலாம் பேசினாரா? ஆட்சி வந்தவொடனே பண்ணாரா? பண்ணலை. ரைட்டா? இவங்க 2 பேர் அரசியல்வாதி. இப்போ புதுசாக வந்த அரசியல்வாதிங்க வரும். யார்? விஜய் சார். நீங்கள் சொன்ன மாதிரி அஜித்துக்கு போனார், அனிதா வீட்டுக்கு போனார், அதுக்கப்புறமா தூய்மை பணியாளர்களை வீட்டில் கூப்பிட்டு பார்த்தாரு, அதுக்கப்புறம் இறந்து போனவங்கள ஹோட்டலில் கூப்பிட்டு பார்த்தாரு, எல்லாம் பார்த்தாருல. இதுக்கப்புறம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? முதலமைச்சர் ஆயாச்சு. முதலமைச்சராக நான் வந்து கோட் சுட்டு பாட்டுன்னு சீமாட்டிகளே இவங்களெல்லாம் பார்த்து செக் வாங்கிட்டு இருப்பேனா? இல்லை உக்காந்துன்னு ஒரே லேபரர்ஸ் கூட்டம். ஐயா ஒரு படத்தில் எம்ஆர் ராதா சொல்லுவார், என்னை வரவேற்க சீமான்களும் சீமாட்டிகளும் வந்தால் இங்கே பார்த்தா ஒரே லேபரர்ஸ் கூட்டம். அந்த மாதிரி எதுக்கு லேபரர்ஸ் கூட்டத்தெல்லாம் போய் பார்க்கணும் நாங்கள்? அவர் தானே பொறுப்பு சார். என்னோட தேவை பூர்த்தி ஆச்சா இல்லையா? முதலமைச்சர். ஆமாம், சரி. இப்போ எதனா அறிக்கை விட்டாரா? நேற்று கன்னியாகுமரியில் லாக்அப் டெத்து மரணம், மாற்றுத்திறனாளி வேற, எதனா ஒரு வருத்தம், இது நடந்துருக்கக்கூடாது, இல்லை அவங்க சம்மந்தம் இன்னும் பாடி வாங்காமல் பிரச்சனையில் இருக்குது. எங்கன்னா ஒரு மூலையில் என்னன்னா இது துறையோட பெரிய தலைவலியாகுது. ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போவும் சொல்கிறேன், காவல்துறையை வேறு யாருன்னா அமைச்சரை போட்டுருங்க. உண்மையிலே உங்களுக்கு பேரை கெடுத்துக்க கூடாது, நீங்கள் ஓரளவுக்கு டீசெண்டாக தப்பிக்கணும் அப்படின்னா காவல்துறைக்கு ஒரு அமைச்சரை போட்டுருங்க. இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையை நீங்களே வச்சுன்னுக்கிறீங்க.
ஏதோ வந்து ஊரில் எவ்வளோ இடத்துல தண்ணி குடிக்க தண்ணி இல்லாமல் இப்போ பிரச்சனை ஆமா, வருது தண்ணீர் தெரியுங்களா? பற்றாக்குறை வந்துருச்சு தமிழ்நாட்டுல. இந்த லட்சணத்தில் முதலமைச்சர்கிட்ட இது அந்த துறை. ம். நான் அதனால தான் சொல்கிறேன், இருக்கிறதுலே மோசமாக பர்ஃபார்மன்ஸ் யாரோட போர்ட்ஃபோலியோ ஆயிடுச்சுட்டு இருக்குன்னா சிஎம்மோட போர்ட்ஃபோலியோ ஆகிட்டு இருக்குது. ம். ஒன்று போலீஸு, இன்னொன்று இந்த நகராட்சி. நகராட்சி நிர்வாகத்துறை. அதிகாரி ககன்தீப் சிங் பேடியை போட்டிருக்காங்க, நல்ல அதிகாரி, அதிலலாம் டவுட்டே கிடையாது. மனிதன் வந்து 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைக்க சொன்னீங்கனாலும் உழைப்பார், டயர்டே ஆகாமல் உழைப்பார். ம். அந்த இந்த டர்பன் கட்டின்னு வெளில வந்துட்டாருன்னா ககன்தீப் அப்படின்னு ஃபோனில் எடுத்து பேசினாருன்னா அந்த எனர்ஜி என்ன ஆகுதோ அது டிப்பாகவும் உழைச்சிக்கினே இருப்பார். பட் துறைன்னு ஒன்று இருக்கணும், துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கணும். எல்லாமே அதிகாரியே பார்த்துக்க மாட்டாங்க. அவங்களும் மனிதர்கள் தானே, எவ்வளோ பார்ப்பாங்க? உங்கள் ஆசைக்கு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிங்க உங்கள் போர்ட்ஃபோலியோவில். ம். எல்லாத்தையும் பண்ண முடியுமா சார்? இவ்வளோ வயிறு சார், இவ்வளோ தான் சாப்பிட முடியும். வான்கோழி பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறமா அது ஜீரணம் ஆகலைன்னா என்ன பண்ணுறது? ரசம், கொஞ்சம் நெஞ்சு எரியுது ஓவராக தின்னதுனால, அதனால கொஞ்சம் தயிர், அதனால் வயிறா என்ன? எவ்வளவோ அவ்வளோதான், பண்ண முடியும். எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோதான். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாருன்னு தெரில. இதுவரையிலும் எந்த முதலமைச்சருமே உள்ளாட்சித்துறையை வச்சுக்கினதே கிடையாது கையில். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், அதனுடைய தன்மை தெரியும், அதில் எவ்வளோ வேலை இருக்குது, அதுக்கு எவ்வளோ உழைக்கணும், அதில் எவ்வளோ வில்லங்கம், எவ்வளோ பிரச்சனை, நல்லது கெட்டது, மக்களுக்கு என்ன தேவை தெரியும். தெரிஞ்ச காரணத்தினால வச்சுக்கல. உங்களுக்கு தெரியாது, வச்சுக்கினீங்க, இப்போ அனுபவிக்க போகிறீங்க. இதுக்கப்புறம் அவர் உடனே மாற்றினா அவருக்கு நல்லது. இன்னும் தேர்தலெலாம் முடிஞ்சு உள்ளாட்சி வந்த உடனே இப்போயாச்சும் ஊராட்சி தலைவர் தான் காசு வாங்கினார், இன்னும் கவுன்சிலர்லாம் காசு வாங்கி நீங்கள் பார்க்கல. கவுன்சிலர், சேர்மன்லாம் அவங்கெல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி 1,30,000 வாங்க மாட்டோம். நாங்கள் பெருசாக வெயிட்டாக வாங்குவோம். நிறைய பஞ்சாயத்து இருக்குது, எல்லாமே விஜய் சார் தலையில் தான் விழும். எல்லாமே அவருக்கு தெரியாது சார். இப்போது தெரியாதுன்றது ஒன்றுங்க, தெரிஞ்சவங்கக்கிட்ட யாருக்கிட்டனா கேட்கணும். நீங்கள் ஜெயிச்சிட்டதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் பண்ணுறது எல்லாமே சரின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டதுனால கரூரில் நீங்கள் மற்றவங்களாம் நம்ப வைக்கிறீங்க. உண்மையிலே நான் பாவம், போலீஸ் வந்து அப்படியே பொண்ணழைப்பு, அப்படியே போலீஸ் வந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் உட்கார வச்சு அப்படியே அழைச்சி எடுத்துன்னு போயிட்டு இது பண்ணிட்டாங்க. இல்லை அந்த படம் ஒன்று வருமில்ல, நீ வாராய் போகுமிடம் வெகு தூரம் இல்லை வாராய் அப்படி மலைக்கு மேலே இட்டு போய் தள்ளி விடுறதுக்கு பிளான் நடக்கலாம். அந்த மாதிரி இட்டு போன மாதிரி இருக்குது. நம்புற மாதிரி இருக்குதா? ஒரு காவல்துறையை கண்ணிய குறைவாக பேசுகிறீங்க, கரூர் போலீஸை அரசே பேசுது. ஒரு 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 கொஞ்சமாச்சும் யோசிக்கணும்ல. உண்மையிலே போலீஸ் இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க, அடுத்த தலைமுறைக்கு தெரியாது. என்ன சொல்கிறீங்க? பின்னாடி இருந்து இயக்குறாங்கன்றது தான் ஒரு குற்றச்சாட்டு. போலீஸ் பண்ணல, பின்னாடி இருந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டது. எப்படி இந்த படத்துலலாம் ஷூட்டிங்கில் டைரக்டர் வந்து மைக்கில் வந்து ஸ்டார்ட் கேமரா, ட்ராலி ரோல், பேன் பண்ணுங்க, டயலாக், அது மாதிரி எதனா டைரக்ட் பண்ணாரா? கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்கிறாரு. இந்த பிளான் ஒன்று, இவர் வந்தால் இது, இல்லைனா அது, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு அவங்களுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது அப்படின்னு தான் சொல்கிறாரு. படத்தில் என்ன பேசணுமோ அதை அப்படியே பேசுகிறார். இது இல்லைன்னா அது, அது இல்லைனா இது, இது இல்லைனா இது. சரி, இப்போது ரைட்டு, அந்த ஃப்ரேம் அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ நான் கேட்குறேன், 108 வந்தீங்க, இது இல்லைனா அது எது? எடப்பாடி பழனிசாமி வரலன்னா எஸ்பி வேல்மணி, சிவி சண்முகம், இது இல்லைனா அது. பிரேமலதா விஜயகாந்த் வரலாம், இதுலனா அது எது? அமமுக எம்எல்ஏ தூக்குனது, இதுலனா அது. ஐயுஎம்எல் வரலன்னா விசிகே, காங்கிரஸ் ஆல்ரெடி வந்துச்சு, இதுலனா அது. அப்படி அதுலனா இது, இதுலனா அது. அரசியல் யார் பண்ணது? நீங்கள் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது குதிரை பேர அரசியல் பண்ணுற ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் தாவேகா, தமிழக வெற்றி கழகம். எம்எல்ஏ திருடன், எம்எல்ஏவை திருவாடிட்டு போயிட்டீங்க, களவான தீஃப். இன்னைக்கு இங்கிலீஷ் பேப்பரில் என்ன தெரியுங்களா? ஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி அக்யூசஸ் தீஃப் விஜய் சார் அஸ் தீஃப், திருடன் அப்படின்னு ஒரு ஆங்கில பத்திரிகையில் தலைப்பு செய்தி இன்னைக்கு. இதெல்லாம் தேவையா? இதில் மாண்பு இருக்கா? மரியாதை இருக்கா? என்னோட முதலமைச்சர் வந்து இதுக்கு முன்னாடி ஊழல் குற்றவாளி, குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் திருட்டுப்பட்டம் யாரும் வாங்கினது கிடையாது. எதுக்கு இப்படி ஒரு அரசியல் பண்ணுவானே? அதனால தான் சொல்கிறேன், அவரோட தேவை பூர்த்தி ஆகிவிட்டது. அதனால் இப்போ அவருக்கு என்ன தேவை? எம்எல்ஏ தேவை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு அங்கே லாக்அப் டெத்துக்கு குரல் கொடுக்கறது, தூய்மை பணியாளர்களுக்கு குரல் கொடுக்கறது, தனியார் நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் வந்து இந்த சூயிஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, நிலத்தடி நீர் பிரச்சனை, அதெல்லாம் எடுக்கிறது, அதெல்லாம் பேசுறது, அதெல்லாம் எதுக்கு? இப்போ நம்ம எதுக்கு இந்த போராட்டம்லாம் பண்ணுறோம்? முதலமைச்சர் ஆகணும்னு போராட்டம் பண்ணாமல், கஷ்டமே படாமல், பிரச்சாரமே போகாமல் நம்மளை தான் ஏற்றுக்கிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு பண்ணோம்? அப்புறம் நேற்று ஒருத்தர்கிட்ட ஒரு மூத்த பத்திரிகைகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவரும் டெய்லி செக்ரட்டரியேட்டுக்கு போவார். நம்ம வாரத்துக்கு ஒரு 2 நாள் போவோம், அவர் டெய்லி போவார். சார் என்ன சார், எப்படி சார்? கோட்டி டெய்லி வந்து உட்கார்றாரு கோட்டி,
காலையில் 9:30லேருந்து 10 மணிக்கெல்லாம் டான் வந்துடுறாரு சார். வந்துட்டு ஃபைல்லாம் பார்க்குறாரு, எல்லாரையும் மீட் பண்ணுறாரு, பேசுகிறாரு. 5 நாள் வந்துட்டு 5:30 மணிக்கு தான் போகிறாரு. கடுமையாக உழைக்கிறாரு பார்த்துக்கோங்க அப்படின்னாரு. சரி சார், கடுமையாக உழைக்கிறாரு, நீங்கள் போய் பார்த்தீங்களா சார் கேட்டேன். இல்லை சொல்கிறாங்க சார், இந்த ஆட்சியில் சொல்கிறத வச்சும் தகவலை வச்சோம் இன்ஸ்டா வச்சு தான் சார் ஓடுது. அவர் கொஞ்சம் வயது கொஞ்சம் மூத்தவர் என்னை விட. அப்படி தான் சார் போகுது, 4 பேர் சொல்கிறத வச்சு நம்ம எடுத்துக்க முடியாது சார், தீர விசாரிங்க சார் அப்படி. இல்லை இல்லைங்க, நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, கோட்டிக்கு ஏதோ சிஎம் மேலே ஏதோ ஒரு ஈடுபாடே இல்லாத மாதிரி தெரியுது அப்படின்னாரு. இல்லை சார், ஈடுபாடு இருக்க இல்லை. இப்போ நான் ஒரு சில கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். ஒரு முதலமைச்சர் இவருக்கு தமிழ்நாடு பூரா தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அது எப்படி தெரியும், உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னா. எனக்கு தெரியும், நான் திருநெல்வேலியில் பிறந்தேன், நான் ஊரெல்லாம் சுற்றினவன், நான் சென்னையில் வேலை பார்த்தேன், காஞ்சிபுரத்தில், தமிழ்நாடு நமக்கு தெரியுமே சார், எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். என்ன கூட்டி விளையாடுறீங்க, இப்போ கூட தேர்தலுக்கு நீங்கள் 2 வாட்டி எல்லா சட்டமன்ற தொகுதியும் நீங்கள் சுற்றி வந்து எனக்கே தெரியும், நீங்கள் அடிக்கடி ஊருக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுவீங்க, சீஃப் ரிப்போர்ட்டராக இருந்து சிட்டி எடுத்துட்டு. சரி சார், முதலமைச்சருக்கு தெரியுமா சார் தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படின்னா. அது இப்போ தானே வந்திருக்கிறாரு. சரி சார், 5 நாள் இல்லை 6 நாள் இங்கேயே மெட்ராஸ்லேயே உட்காந்துருந்தாருன்னா இவர் கோயம்புத்தூரோட அமைப்பு, சேலத்தோட அமைப்பு, மதுரையோட அமைப்பு, ராமநாதபுரம் பிரச்சனை, கன்னியாகுமரி பிரச்சனை எப்படி சார் இவருக்கு புரியும்? அது அங்கங்கே இருக்கிறாங்கல்ல ஆள், அவங்க பார்த்துக்க போகிறாங்க, அமைச்சர் பார்த்துக்கோங்க. அவர் சொன்னார். சரி சார், அப்போ எதுக்கு சார் முதலமைச்சர்? ஜெயலலிதாவெல்லாம் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும்போது போகிற இடத்துலலாம் மனு கொடுப்பாங்க, வாங்குவாங்க, ஒரு ஐடியா இருந்தது. அவங்க கொள்கை பரப்பு செயலராக இருக்கும்போது தமிழ்நாடு பூரா சுற்றிருக்காங்க 2 வாட்டி. அப்புறம் அந்த சத்துணவு விஷயத்தை பாப்புலர் பண்ணுறதுக்கும் கேம்பெயின் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2-3 பிரச்சாரத்துக்கு ஃபுல் ஃப்ளெஜ் போனாங்க. கலைஞர் கேட்கவே வேணாம், டெல்டாலாம் கையில் இருக்கும். நாகப்பட்டினத்துலேருந்து கோடிக்கரையிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மூலையிலேருந்து வேதாரண்யம் அப்படியே ஆரம்பித்து பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, விராலிமலை, கந்தரவக்கோட்டை சட்டமன்ற தொகுதியாக கையில் இருக்கும் மேப்பு. அந்த மாதிரி இருந்தாங்க. ஸ்டாலின் அவர்களும் போயிருக்காரு, வந்திருக்காரு, ஓரளவுக்கு அமைப்பு. இபிஎஸ்க்கு ஃபுல்லாக தெரியும் எந்தெந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை. இப்போ ஈரோடுனா மஞ்சள், நெல், கரும்பு, பூவுன்னு. கோயம்புத்தூர்னா துணி, அதுக்கப்புறமா வந்து விவசாயம், ரியல் எஸ்டேட், அப்படி ஒரு மாவட்டத்துக்குன்னா அங்கே என்ன தொழில் என்ன பிரச்சனைன்னு இபிஎஸ்ஸால் சொல்ல முடியும். டெல்டா எடுத்திங்கன்னா டெல்டாவில் என்னன்னு சொல்ல முடியும். விஜய் சார் அந்த மாதிரி மாவட்டத்தில் அந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன வியாபாரம் ஆகுது, என்னென்ன பிரச்சனை